Hi friends, welcome you in the easy learning biology session. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது வந்து பிரயோஃபைட் என்று சொல்லக்கூடிய பூவா தாவரம், அதை வந்து கிரிப்டோகாம்ஸ் சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு குரூப் இருக்கு. மார்கன்சியா அண்ட் ரிக்ஷா என்று சொல்லக்கூடிய ரெண்டு மெம்பர்ஸ் எதுல வராங்கன்னு கேட்டா லிவர் ராட்ஸ்ல வருவாங்க. ஏன்னு கேட்டா அந்த பாடி டேலஸ் வந்து லிவர் மாதிரி பிரான்ச்ல இருக்கு. அடுத்தது ஃபியூனேரியா என்று சொல்லக்கூடிய இன்னொரு மெம்பர், அவங்க எதுல வருவாங்கன்னு கேட்டா மாசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப்ல வராங்க. ஓகே, பொதுவா வந்து இந்த பிரயோஃபைட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேண்டிங் கிரிப்டோகம்ஸ் சொல்லுவோம். ஏன் கிரிப்டோகம்ஸ் சொல்லணும்னா இதுக்கு பூ கிடையாது, பூ பூக்காது. அது போக வந்து அக்வாட்டிக் மீடியத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லேண்டிங்ல வந்து கால் பதித்த ஒரு தாவரம் தான் இந்த பிரயோஃபைட்ஸ். எப்படி வந்து ஃபிஷ்ல இருந்து ஆம்பிபியா ஃபார்ம் ஆச்சோ வருதோ, அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து ஆல்கேக்கு அடுத்தபடியா வந்து இந்த பிரயோஃபைட் வந்து ஃபர்ஸ்ட் லேண்டிங்ல வராங்க. எப்ப அதுக்கு வாட்டர் தேவைப்படுதுன்னு கேட்டா ஒன்லி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் இவங்களுக்கு வாட்டர் தேவைப்படுது. அதனால இந்த பிளான்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பிபியஸ் பிளான்ட்ஸ் சொல்லுவோம், இரு வாழ்விகள். இந்த பிளான்ட் பாடி வந்து கேமிட்டோஃபைட் சொல்லுவோம். இந்த பிளான்ட் பாடியை வந்து கேமிட்டோஃபைட் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா இது கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அடுத்தது இந்த gametophyte is not differentiated into root, stem and leaf. இந்த gametophyte பார்த்தோம்னா இதுக்கு தனியா வந்து தெளிவான ஒரு ரூட் கிடையாது, தெளிவா லீஃப் கிடையாது, அதே மாதிரி தெளிவா வந்து ஸ்டெம் கிடையாது. அது என்ன இருக்குன்னா இந்த டேலஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபிளாட்டன்ட் பாடிக்கு கீழே வந்து சின்ன சின்ன பொடிசா ரூட் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ரைசாய்டுன்னு பேர், ரைசாய்ட்ஸ். Next, the vascular tissue like xylem and phloem completely absent, so called non-vascular cryptogams என்று சொல்றோம். அடுத்தது இதுல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய ரெண்டு ரீப்ரொடக்ஷன் இதுல இருக்கு. இதுல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல எப்படி பார்ப்போம், and formation of adventitious buds and cup-like gemma formation. இந்த தாலஸ்ல சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த ஓரத்துல எட்ஜில் வந்து சில பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பட் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு அதுக்கப்புறம் டிட்டாச் ஆகி புதிய தாவரமாக புதிய கேமிட்டோபைட்டாக உருவாகும். இதே மாதிரி சில நேரங்களில் இந்த பிளான்ட் இந்த தாலஸ்க்கு மேல கப்பு மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் ஜெம்மா என்று பேர். இந்த ஜெம்மா ஆஃப்டர்வர்ட் டிட்டாச் ஆகி புதிய தாவரமாக மாறுமா. அடுத்தது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து மேல் கேமிட்டோஃபைட், ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இது மேல் கேமிட்டோஃபைட், ஃபீமேல் கேமிட்டோஃபைட், மேல் பிளான்ட் அண்ட் ஃபீமேல் பிளான்ட். மேல் கேமிட்டோஃபைட்டுக்கு ஆந்த்ரிடியோபோர் இருக்கு, ஆந்த்ரிடியோபோர். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து ஆர்கிகோனியோபோர். இதுல ஆந்த்ரிடியோபோர் வித் ஆந்த்ரிடியம், ஆர்கிகோனியோபோர் வித் ஆர்கிகோனியம் இருக்கு. இந்த ஆந்த்ரிடியத்துல இருந்து ஆந்த்ரோசோய்ட்ஸ் வித் ஃபிளாஜெல்லம் அது என்ன பண்ணுன்னா ரிலீஸ் ஆகுது. நிறைய ரிலீஸ் ஆகிறப்போ அதுக்கு தான் வாட்டர் தேவைப்படுது. நல்லா ஸ்விம் பண்ணி எங்க ரீச் ஆகுதுன்னு கேட்டா ஆர்கிகோனியத்துல போய் ரீச் ஆகும். அதுதான் எக் இருக்கு. அப்போ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் நடந்த பிறகு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா சைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த சைகோட் வந்து அண்டர்கோஸ் மியாசிஸ் முடிந்த பிறகு எல்லாம் நிறைய ஹேப்ளாய்டு நம்பர்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹேப்ளாய்டு நம்பர்ஸ்ல வந்து 50 வந்து மேல் கேமிட்டோபைட்டாக மாறும். ஆஃப்டர் அதுக்கு பிறகு வந்து 50 வந்து ஃபீமேல் கேமிட்டோபைட்டாக மாறலாம். இப்போ இந்த லைனிஷாரியை நம்ம பார்க்கிறப்போ வந்து இந்த ஸ்போர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் வந்து எமர்ஜ் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்து புரோட்டோனிமா ஸ்டேஜ் பெயர். இந்த புரோட்டோனிமா எப்படி இருக்குன்னு கேட்டா லீஃப் லைக் கிரீனிஷ் கலர் அண்ட் கிரீப்பிங் மோட் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் தான் இந்த புரோட்டோனிமா என்னவா மாறுன்னு கேட்டா டேலஸ் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் கேமிட்டோபைட்டா மாறும். அது போக இந்த பிரயோஃபைட் கிளாசிபிகேஷன் பார்த்தோம்னா 3 கிளாசிஃபை
இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஹிப்பாட்டிகாப்சிடா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிவர் ராஸ். ஆர்த்தோசெராடாப்சிடா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹார்ன் ராஸ். தேர்ட் பிரையாப்சிடா, எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.